Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் இருப்பதும் மகிழ்ந்து அவரை துதிப்பதும் எத்தனை ஸ்லாக்கியம். கடந்த நாள் முழுவதும், அதாவது 2024 முழுவதும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் பலமாய் நடத்தினார். புதிய ஆண்டுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் சில காரியங்கள் நம்ம இருதயத்திலே இருக்குது இல்லையா? போன வருஷம் நம்ம எதெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் நடக்கல, நம்ம மன விருப்பத்தெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல. எனக்கு அன்பானவர்களே, இந்த 2025 நிச்சயமா நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். நம்முடைய பிளான்ஸ் எல்லாம் சக்சீட் பண்றவரா இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 20:4 சொல்லுது. வாசிக்கலாமா? அவர் உமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கிலீஷ்ல எப்படியே சொல்லுது, May he gives you the desire of your heart and make all your plans succeed. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க இந்த 2025 என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் ஆலோசனை பண்றீங்களோ, அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளி நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல 2 காரியம் இருக்குது. அவர் மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாராம். முதல்ல மன விருப்பத்தை தராரு, 2வது ஆலோசனை நிறைவேற்றாரு. 2 காரியம் இந்த வருஷத்துல ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். நம்ம மன விருப்பம், நம்ம எதெல்லாம் விருப்பப்படுறோமோ, புரியுதுங்களா? எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எனக்கு அன்பானவர்களே, உங்க மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்க நினைவுகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தந்தருளுவார், நிறைவேற்றுவார். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. நடக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க, நடக்கும். உங்க மனசுல இதான் நினைக்கணும், நான் சக்சஸ் ஆவேன், நிறைவேற்றுவார் ஆண்டவர், நான் சொல்றது நடக்கும், நான் எல்லாவற்றிலும் செழிப்பா இருப்பேன், நான் சுகமாய் வாழ்வேன். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய எண்ணத்தை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். அவர் தமது மன விருப்பத்தின்படி தந்தருளி நம்முடைய நினைவுகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லுதே அப்பா. இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுடைய நினைவுகள் என்ன, மன விருப்பம் என்ன, அதை எல்லாவற்றை தந்தருளி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. என்ன ஓட்டங்களை அறிந்து அதன்படி தேவைகளை சந்திக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, மறந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.